சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்போவுமே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் பண்ண வேலை வந்து பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்கும்பொழுது 4 கோரிக்கை வச்சார். கிரீன் காரிடார் எங்களுக்கு வேணும், ஆமா தூத்துக்குடி கிரீன் காரிடார் வேணும் அப்படின்னு. இப்போ இந்த மெசகான் டாக் எங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்க, தூத்துக்குடி கிரீன் காரிடார். கிரீன் காரிடார் வேணும்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு இவர் போய் கேட்கும் பொழுது மெசகான் டாக் வந்து ஆந்திராவோட MOU சைன் பண்ணல. they are just looking into it. இப்போ ஆந்திராவில் போய் ஆரம்பிச்சாங்கன்னா it will take some years. ஃபர்ஸ்ட் போர்ட்டை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு வரணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணவே ரொம்ப நாள் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அது அங்கே தான் போச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இப்போ ஒரு அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் டிஸ்கஷன் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 6 ஜூன் 7 இந்த 2 நாளில் அவங்க வந்து சைட் விசிட் ப்ரிலிமினரியாக தான் போய் பார்த்துருக்காங்க, இன்னும் சைன் எல்லாம் ஆகலை. $4 billion இன்வெஸ்ட் பண்றாங்க HD Hyundai. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கடமை அவங்களுக்கு தேவையான லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் லேண்ட் ஓனர். கரெக்ட். அதுக்கான வேலை தான் இப்போ நடந்திருக்கு. அந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்திருக்கிறாங்க. ஒரு நல்ல இணக்கமான போக்கை அந்த கம்பெனிக்கிட்டையும் காட்டியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கேரண்டி பண்ணியிருக்காங்க. இந்த மெசகான் டாக் ஏற்கனவே மும்பையில் ஒரு ஷிப் பில்டிங் போர்ட் வச்சிருக்காங்க, ஷிப் பில்டிங் யார்டு வச்சிருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ஆக்குபைடாக இருக்கிறதுனால அவங்க இமீடியட்டாக அவங்களுக்கு இன்னொரு இடம் தேவைன்னு பார்க்கும்பொழுது அவங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறாங்க, தூத்துக்குடியை. இப்போ இந்த போர்ட் இங்கே இருக்குது, தூத்துக்குடியில் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ், ஒரு செட்டப் மாதிரி பேக்கேஜ் ஏற்கனவே இருக்கு, செட்டப் ரெடியா இருக்கு. இப்போ இந்த மெசகான் டாக் வந்தாங்கன்னா அவங்களோட மிஷின்ஸை போட்டு அவங்களுக்கு தேவையான வேலையை போட்டு கப்பல் கட்ட ஆரம்பிச்சிடலாம். வாஸ்வாங்னு ஒரு கம்பெனி 1700 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம், ஹார்ட் ஒர்க் பேஸ்ன்னு சொல்லி டிஆர்பி ராஜா ஒரு ட்வீட் போடுறாரு, ஸ்டாலின் ஒரு ட்வீட் போடுறாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து அதை ட்வீட் போடுறது. செப்டம்பர் மாதம் இவன் ஆந்திராவுக்கு போயிட்டான். இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, 1700 and something 20 or 30 crores. ஆந்திராவில் எவ்வளோ தெரியுமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 850 crores. எப்படி அவ்வளோ கம்மியாங்க? விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து அடித்து போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எது இவ்வளோ இன்டலெக்சுவலான அடியெல்லாம் அடித்தோம்னா பதில் அடியே கொடுக்க முடியாது போல இந்த டிஎம்கேலேருந்து அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய சில வீடியோஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன வந்து பேசப்பட்டுருக்குது, டிஎம்கேவுடைய இன்டலெக்சுவல் இடியட்ஸ் அப்படின்னு நாங்களே ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம். எதுக்கு அப்படின்னா வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பட் தெரிஞ்ச மாதிரியே கொஞ்சம் பேசி நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அதாவது ட்ரை பண்ணுவோம். அது வந்து இவங்கெல்லாம் இந்த ப்ரௌட் கொத்தடிமைகள் கொத்தூஸ் இந்த விங்கில் இப்போ என்ன எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தான் வந்துட்டு தமிழ்நாடுக்கு வர வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆந்திராவுக்கு வந்து மடைமாற்றி வேறு ஸ்டேட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. இங்கே என்னங்க இப்படி இருக்கிறாங்க இந்த புது மினிஸ்டர், எதுவுமே சரியில்லையே. தமிழ்நாடுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களுக்கு அவங்களுடைய பூர்வீகம் வந்துட்டு ஆந்திரா, அவங்க இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்கக்கூடிய மினிஸ்டருங்க கூடலாம் வந்து ஐடி விங்கில் வேலை பார்த்துருக்குறாங்க, அதனால வந்து இவங்க இப்போ அங்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க பூர்வீகம் ஆந்திராங்கிறதுனாலயா? அதனால அவங்க இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் கூட வேலை பார்த்துருக்குறாங்க. இந்த பேரு பெத்த பேரு தாகத்துக்கு நீல் இல்லையது ஞாபகம் இருக்கா? இருக்கேன், அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பட் இந்த சப்ஜெக்டுக்கு வரும்பொழுது ஐ திங்க் நீங்கள் பேசுறது வந்து மெசகான் டாக். ஆமாம், மெசகான் டாக் அப்படின்றது வந்து ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி, அதாவது கப்பலை செய்யற கம்பெனி. கப்பல் கட்டும் தளமா? கப்பம் கட்டும் தளம்ங்கிறது ஷிப் பில்டிங் யார்டு. இது வந்து கம்பெனி, அதை செய்யற கம்பெனி, கப்பலை செய்யற கம்பெனி. இந்த ஓகே, அதெல்லாம் கட்டுவாங்க. வார்ஷிப், சப்மரைன்ஸ், ஃப்ளீட்ஸ். அதாவது ஃப்ளீட்ஸ்னா நம்ம பார்த்துருப்போம், ஈரான் வார்லாம் கூட அமெரிக்கன் கப்பல் போகும், அது மேலே நிறைய ஏர் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கும்ல, ஜெட்டுலாம், போர் விமானங்கள் தாங்கி, விமானம் தாங்கி கப்பல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆமா. ஸோ இந்த மாதிரியான படத்துலலாம் பார்த்துருக்கோம், அந்த வார் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் பெரிய ஷிப்பாக இருக்கும். அது அந்த மாதிரியான கப்பல்லாம் செய்கிற கம்பெனி. இப்போ மெசகான் டாக் அப்படின்ன உடனே அது வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனி, அந்த மாதிரி தான் நம்ம மக்களுடைய மனசு போகும். பேர் கேட்டால் அப்படி தான் இருக்குது. ஏதோ யூரோப், ஏதோ ஜெர்மனியில் இருக்கிற ஏதோ கண்ட்ரி இது கப்பல் கம்பெனி போல அப்படிதான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துடைய PSU. எந்த நாட்டு மத்திய அரசு? இந்திய மத்திய அரசாங்கத்துடைய PSU.
பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சிப்காட் இருக்குல்ல, ஆமா, அது கூட போன வீடியோ வீடியோ நம்ம பேசியிருந்தோம். இந்த பேசியிருந்தோம். பெல்லு சிப்காட் இதை பத்தி நிறைய இந்த பேசியிருந்தோம். சிப்காட் வந்து 1971ல கலைஞர் தான் ஆரம்பிச்சாரு. அதையும் நான் சொல்லியிருந்தேன், டிஎம்கே தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை வந்து காமராஜர் கொண்டு வந்திருந்தாருன்னு சொல்லி. ஸோ இந்த அப்ப சிப்காட்டுங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியை ரன் பண்றது கவர்மெண்ட். அதுல இருக்கக்கூடிய முதலீடு வந்து நம்மளுடைய வரி பணம். இதுதான். அந்த மாதிரியான உதாரணத்துக்கு வேற வேற மத்திய அரசாங்கத்துடைய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐசிஎஃப் இருக்கு, ஆவடி இருக்கு. இதெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுடைய கம்பெனிஸ். இவங்க வெளிநாடுகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு கூட ட்ரெயின் செய்து கொடுக்க முடியும் ஐசிஎஃப்ல இருந்து. ஆஸ் அ கம்பெனி இட் கேன் ஒர்க். ஆனால் இது வந்து கவர்மெண்ட்டோடைய ஃபண்டிங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபுல் ஃபண்டிங்கில் நடக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகே, அந்த கம்பெனி, அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் இந்த மெசகான் டாக். இங்கே மெசகான் டாக்கோடைய சேர்மன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது ஒரு நேவல் ஆஃபீஸராக தான் இருப்பார். நேவல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர். டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் வர கம்பெனி. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடைய ஒரு மாறுபட்ட ஒரு போக்கை, எப்போவுமே ஒரு மோதல் போக்கை தான் கடைபிடிச்சு. அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அதுக்கு முன்ன வரைக்கும் அப்படிதான் இருந்தது. டிஎம்கே பீரியட் லாஸ்ட் 5 வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி மனப்பான்மையில தான் இருந்தாங்க. ஏன்னா அப்படி காட்டினாதான் மக்கள் வந்து ஓகே இது வந்து பாஜக எதிர்ப்புல இருக்கிற ஒரு கட்சின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அப்ப பாஜக கட்சி எதிர்ப்புங்கிறத தாண்டி இது மத்திய அரசு வெர்சஸ் தமிழக அரசுன்ற ஒரு இதுவா கிரியேட் ஆயிடுது அப்ப அங்க. கரெக்ட். ஸோ இப்போ இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய கம்பெனிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் வச்சுருவோம். அடுத்த இஷ்யூக்கு வருவோம். இது வந்து அம்ரித் கால் 2047, மேரிடைம் அம்ரித் கால் 2047 அப்படின்னு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பாலிசி இருக்கு. அதில் என்னன்னா 2047 இந்தியா சுதந்திரம் அடைந்து இத்தனை வருஷத்தில் 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். 2047 வரும்பொழுது நாங்கள் வந்து மேரிடைமில், அதாவது கப்பல் கட்டுற பிஸ்னஸில் டாப் 5ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு குறிக்கோளாக வச்சு கொண்டு போகிறாங்க. 1947 ஃப்ரீடம் வாங்குது. அதுல இருந்து 100 வருஷம், இந்த 100 வருஷம் முடிவில் இந்தியா வந்து வல்லரசா கோல்டன் ஈரால இருக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பிளான், ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் படி மேரிடைம் வந்து அதுக்குள்ளே வருது. இதில் என்ன பண்ணுறாங்க, நிறைய கப்பல் கட்டும் தளங்கள் வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் உருவாக்குறாங்க. மும்பையில், கார்வார்னு கர்நாடகா, கோஸ்டல் கர்நாடகாவில், கேரளாவில், கொச்சியில், தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஷிப் பில்டிங் யார்டு இருக்கா? இருக்கு. இங்கே காட்டுப்பள்ளி இருக்குல்ல, எல்என்டியோடைய காட்டுப்பள்ளி போர்ட், அதானி போர்ட் இருக்கு இல்லையா, எல்என்டியோட போர்ட்டு அதானிக்கு வாங்கிட்டாரு. அங்கே ஷிப் பில்டிங் யார்டு இருக்குது. அந்த ஷிப் பில்டிங் யார்டு எல்என்டி கட்டுறாங்க. இப்போ கார்வார்னு ஒரு ஏரியா இருக்குது இதில் கோவாவிலேருந்து ஒரு 100-200 கிலோமீட்டரில் கர்நாடகாவில். அங்கே வந்து இதே மாதிரி ஒரு ஷிப் பில்டிங் யார்டு இருக்குது. எல்என்டியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, டிஆர்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நேவல் பேஸில் அங்கே ஷிப் பில்டிங் நடந்துட்டுருக்கு இப்போவும். அதே மாதிரி விசாகப்பட்டினத்தில் வந்து நியூக்ளியர் வெப்பன் லான்ச் பண்ணக்கூடிய சப்மரைன்ஸை வந்து அதை தாங்கக்கூடிய கப்பல்களை வந்து உருவாக்கக்கூடிய டிஆர்டிஓட சென்டர் வைசாக்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த ஷிப் பில்டிங் வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ இந்த மெசகான் டாக் வந்து பிரேசிலியன் கவர்மெண்ட்டோட ஒரு டீல் சைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து கப்பல் செய்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டோட சைன் பண்ணிட்ட பிறகு இந்த மெசகான் டாக் ஏற்கனவே மும்பையில் ஒரு ஷிப் பில்டிங் போர்ட் வச்சுருக்காங்க, ஷிப் பில்டிங் யார்டு வச்சுருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால அவங்க இம்மீடியட்டாக அவங்களுக்கு இன்னொரு இடம் தேவைன்னு பார்க்கும்பொழுது இந்த மேரிடைம் அம்ரித் கால் ப்ராஜெக்ட் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லவோ அவங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறாங்க, தூத்துக்குடியை. ஏன் தூத்துக்குடியை செலக்ட் பண்ணுறாங்கன்னா, தூத்துக்குடி வந்து ஏற்கனவே இந்தியாவிலே செகண்ட் ஹையஸ்ட் ரெவென்யூ மேக்கிங் போர்ட் தூத்துக்குடி வந்து பல வருஷமாக இருக்குது. 74ல் வந்து தூத்துக்குடி போர்ட் வந்தது, விஓசி வஉ சிதம்பரனார் போர்ட்டுன்னு பேர் மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி 74ல் அந்த போர்ட் வந்தது. 1954 காமராஜர் சிஎம்மாக இருக்கும்பொழுது அந்த போர்ட்டை கொண்டு வரணுங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வந்து 58ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் வந்து அதுக்கான ஆர்டர், ஜவஹர்லால் நேரு சார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த போர்ட்டை கொண்டு வராங்க. இப்போ இந்த போர்ட் இங்கே இருக்குது, தூத்துக்குடியில் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக
ஒரு பேக்கேஜ், ஒரு செட்டப் மாதிரி பேக்கேஜ் ஏற்கனவே இருக்கு, செட்டப் ரெடியா இருக்கு. இப்போ இந்த மெசகான் டாக் வந்தாங்கன்னா அவங்களுடைய மிஷின்ஸை போட்டு அவங்களுக்கு தேவையான வேலையை போட்டு கப்பல் கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி இருந்ததுனால தான் மெசகான் டாக் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதா சொன்ன அமௌண்ட் வந்து வெறும் 16,000 கோடி தான். ஆனால் அவங்க இப்போ ஆந்திராவுக்கு போகும்பொழுது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே மாறுது. 29,000 கோடி கிட்ட வந்து பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து போர்ட்டே கிடையாது, அங்கே இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோனும் கிடையாது. அதனால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது விஷயம், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மெசகான் டாக் வந்து ஆந்திராவோட MOU சைன் பண்ணலை. தே ஆர் ஜஸ்ட் லுக்கிங் இன் டு இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரேசிலியன் கவர்மெண்ட்டோட இருக்கிற டீல்னால அவங்க வந்து சீக்கிரமாக அந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ ஆந்திராவில் போய் ஆரம்பித்தாங்கன்னா இட் வில் டேக் சம் இயர்ஸ். ஃபஸ்ட்டு போர்ட்டை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு வரணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணவே ரொம்ப நாள் ஆகிடுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது, இந்த மாதிரியான ஷிப் பில்டிங் போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்ட்னர்ஸாக ஆகிட்டு SPVன்னு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவோம், ஒரு ஏற்பாடை வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ஏற்பாடு படி மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த மாநில அரசாங்கம் வந்து ஒரு லேண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு 2000 ஏக்கர் வேணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் நாங்கள் கொடுக்குறோன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய சிப்காட் வந்து அதுக்குள்ளே வருவாங்க, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு பாடி ஃபார்ம் பண்ணி உள்ளே வரலாம். ஆந்திராலேயும் அதே மாதிரி, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும். ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பாடி, போர்ட்டல் அத்தாரிட்டி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி VOC போர்ட்டல் அத்தாரிட்டி இருக்கான், ஆந்திரா எடுத்திங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட்டல் அத்தாரிட்டி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 2 பேரும் ஃபார்ம் பண்ணிவிட்டு லேண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கும், அந்த லேண்டை டெவலப் பண்ணுறதுக்கான காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், ஒரு 5,000 கோடி 6,000 கோடி. இதுக்கப்புறம் ஷிப் பில்டிங்க்கான யார்டை ரெடி பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு பேர் ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட், மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட். இதை கொண்டு வரத்துக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியை கொண்டு வரணும். இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அதில் ஒன்று HD ஹுண்டை ஷிப் பில்டிங், அவங்க ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், HD ஹுண்டை ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, மெசகான் டாக் ஒரு தேர்ட் பார்ட்டி. 2 தேர்ட் பார்ட்டியும் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கஷ்டம்தான். இப்போ இந்த HD ஹுண்டையுமே மத்திய அரசாங்கத்துடைய ஹெல்ப்போட கடைசியாக ஏப்ரல் 20 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து MOU பாஸ் பண்ணிட்டாங்க, ப்ரெஸ் ரிலீஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரிலிமினரி MOU ஹஸ் பீன் சைன்டு வித் HD ஹுண்டைன்னு சொல்லிட்டு. இப்போது இது எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து திமுக ஆட்சியில் தான் இது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அப்படி திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயத்தை, இந்த HD ஹுண்டாய்னு சொல்லக்கூடியது, அதை வந்து இப்போ தாவேக அரசு பாதியில் கேன்சல் பண்ணி அனுப்ப பார்க்குது, இவங்கள கொண்டு வர பார்க்குது. இவங்களை இப்படி ஏதாவது வந்து இந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கக்கூடிய DMKல இருக்கக்கூடிய ஒரு 5,000 ஃபாலோவர் 9,000 ஃபாலோவர் வச்சுக்கிறவங்களாம் இந்த விஷயம் என்னங்கிறது, இப்போ எனக்கு இந்த விஷயத்தை பற்றி ஓரளவுக்கு அங்கங்கே தெரியும். அப்போ இதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்கலாமேன்னு இப்போ நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு வந்து கேட்குறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ கூகுளில் அடித்த உடனே 2 விஷயம் என்ன வருதோ அது கூட அடிக்காமையுமே கூட யாரோ சொன்னால் இது இப்படியா திமுக அரசு இது பண்ணதா தாவேக அரசு நிறுத்துதா, இரு நான் பேசிடுறேன், அந்த பேரை மட்டும் சொல்லு, மெசாக்கா அது விடுக்க ஏதோ ஒரு மெசா அவ்வளோதான் அப்படின்ட்டு இறங்கிடுறாங்க, களத்தில் இறங்கி வீடியோ போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் வந்து ஆன்லைனில் முக்கியமாக நடந்துட்டு இருக்குது. அப்போ என்னுடைய டவுட்ஸ் என்னங்கிறத நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன், மக்களும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நீங்கள் விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு, இந்த மெசகான் டாக்குங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிடையாது, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோடைய பாடி, ரைட்டுங்களா. அவங்க வச்சிருக்கிற இப்போ வந்து நம்ம இப்போ வந்து IRCTC எப்படி வந்து ஒரு டைரக்ட் கவர்மெண்ட்டோ அது மாதிரி இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடிய IRCTCயும் PSU தான். அப்போ அதுவும் PSU, ரைட்டு. ஸோ இப்போ இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்காம அவங்களே ஒரு விஷயத்தை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்ற மாதிரி வச்சு நடத்தக்கூடிய ஒரு பாடிஸில் ஒன்றா தான் இந்த மெசகான் டாக்குன்றது ஒன்று. ஆமாம். இப்போ இதை எந்த கவர்மெண்ட் வச்சிருக்கு அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க நினச்சா இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் நடத்தலாம், ஆந்திராவில் நடத்தலாம், தெலுங்கானாவில் நடத்தலாம், பீகாரில் நடத்தலாம், UPயில் நடத்தலாம், எங்கே வேணால் நடத்தலாம். இது ரெண்டாவது விஷயம், கரெக்டாக? கரெக்ட். இப்போ மூணாவது விஷயம், இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது BJP DMK BJP TVKங்கிறத தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ன்ற ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அது பாதிக்கப்படும் பட்சத்தில் இப்போ இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, இவங்க ஊருக்கு எதுக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும், நம்ம நினச்சோன்னா இதை தூக்கி வேற எங்கேயாவது கொடுக்க முடியும்னு நம்ம காட்டுவோண்டான்னு பாஜகவுடைய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா திமுறா வேணும்னே கூட அவங்க வேற ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ அதுக்கு திமுக அரசு வழி வகுத்துச்சா எங்கேயாவதுன்றது என்னுடைய முதல் டவுட்டு.
இது தாவேக்கனால மாறிச்சா, திமுகனால மாறிச்சா, ஏன் அது மாறுவதற்கான வேலைப்பாடுகள் நடந்துச்சு? இது ஃபர்ஸ்ட் டவுட்டு. ரெண்டாவது டவுட்டு, இப்போ இந்த ஹுண்டாயிங்கிற மேட்டரை வந்துட்டு டிஎம்கே தான் கொண்டு வந்துச்சா, டிவிகே கொண்டு வந்துச்சா, எந்த அரசில் கொண்டு வந்துச்சு? இது மாதிரி வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்போ யாரு கொண்டு வந்தான்ற கிரெடிபிலிட்டியை யார் எப்போ எடுத்துக்க முடியும்? இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா யாருக்கு வேணா கொடுப்பாங்கப்பா அப்படியா? இதை பற்றின 2 தெளிவுகள் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்போவுமே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 5 இயர்ஸில் டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போன்னு இல்லை, எப்போவுமே அப்படி தான். நம்ம அதுக்கு தான் முன்னாடி பேசும்பொழுது கூட 1969 கூட நம்ம பேசும்பொழுது கூட காமராஜர் இவ்வளோ பண்ணி கொண்டு வந்தார், இவங்க ஒன்றும் பண்ணலை. ஏன் இவங்களால பண்ண முடியலன்னா இவங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசாங்கத்தோட ஒரு நல்ல இணக்கமான போக்கு இல்லை, அதனால் பண்ண முடியல. இப்போ நீங்கள் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேலை வந்து பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்கும்பொழுது 4 கோரிக்கை வச்சார். அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை கிரீன் காரிடார் எங்களுக்கு வேணும், ஆமாம், தூத்துக்குடி கிரீன் காரிடார் வேணும் அப்படின்னு. இப்போ இந்த மெசகான் டாக் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, தூத்துக்குடி கிரீன் காரிடார். கிரீன் காரிடார் வேணும்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு இவர் போய் கேட்கும் பொழுது இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நான் மெசகான் டாக்கோடைய சூழ்நிலையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவன் பிரேசிலியன் கவர்மெண்ட்டோட டீல் சைன் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு கப்பல் கட்டி கொடுக்க வேண்டியதுக்கான டெட்லைன் இருக்குது. இப்போ அவன் வந்து துகராஜப்பட்டினத்தில் வந்து ஒரு பெரிய போர்ட் கட்டி இது பண்ணுறதுக்கான டைம் அவனுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. மூணாவது, அவன் இது வரைக்கும் MOU சைன் பண்ணலை. ஸோ அது அங்கே தான் போச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இப்போ ஒரு அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 6 ஜூன் 7 இந்த 2 நாளில் அவங்க வந்து சைட் விசிட் ப்ரிலிமினரியாக தான் போய் பார்த்துருக்காங்க. இன்னும் சைன் எல்லாம் ஆகலை, ப்ரிலிமினரியாக போய் பார்த்துருக்குறாங்க. அதாச்சா. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் நீங்கள் கேட்டதுக்கு. இதில் இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி தமிழ்நாடுக்கு வந்ததுன்னா இவங்களால கமிஷன் வாங்க முடியும். கவர்மெண்ட் கம்பெனிகிட்டேருந்து இவங்களால கமிஷன் வாங்க முடியாது. இப்போ இந்த HD ஹண்டாயின்னு இருக்கிறது வந்து அது பிரைவேட், அது வந்து கொரியன் கம்பெனி. ஓகே. இப்போ நீங்கள் கொரியா கம்பெனிக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குது. ஹுவாஸ்வாங்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் வந்து கிட்டத்தட்ட 1710 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஷூ மேக்கிங் கம்பெனி, ஃபுட்வேர்ஸ், நான் லெதர் ஃபுட்வேர்ஸ் பண்ணுற கம்பெனி. அந்த கம்பெனி என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டான். இது ரெண்டுமே நடந்தது வந்து டிஎம்கே பீரியடில் தான். ஓகே. ஆகஸ்ட் மாதம் ஸ்டாலின் வந்து ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிகிட்ட தான் 1700 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம், ஹார்ட் ஒர்க் பேஸ்ன்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா ஒரு ட்வீட்டு போடுறாரு, ஸ்டாலின் ஒரு ட்வீட் போடுறாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து அதை ட்வீட் போடுறது அஃபிஷியல் பேஜஸில். செப்டம்பர் மாதம் இவன் ஆந்திராவுக்கு போயிட்டான். அது எப்படி ஒரே மாதத்தில் இங்கிருந்தாங்க? 3 மாதம் நடுவில் டைம் இருந்தது. நவம்பர் மாதம் போனாங்க, போயிட்டாங்க, ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு அங்கேயே ஒரு டவுட் என்ன வந்ததுன்னா, இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, 1700 and something 20 or 30 crores. ஆந்திராவில் எவ்வளோ தெரியுமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 850 crores. எப்படி அவ்வளோ கம்மியாக அங்கே தெரியலையே. 35% இல்லை, இப்போ 50% போயிட்டாங்களா? இப்போ என்னன்னா அதுதான் நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ வந்து 1850 crores 1720 crores பண்ணுற இடத்துல இவங்க 850 crores தான் இங்கே பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலாக வந்து அஃபிஷியலாக இருக்கிற அமௌண்ட் 2 ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த அன்அஃபிஷியலாக நீங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 30% 35% அதுதானே வந்துட்டு மாறும். இது அஃபிஷியலாக இருக்கிற அமௌண்ட்டே எப்படி மாறுது? அப்படி மாறணும்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ எப்படி இந்த இதில் சொன்னீங்க, இந்த ஷிப்பிங் டாக் மேட்டரில் வந்து இங்கே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி சிப்காட் ஏற்கனவே கையில் இருக்குது, பக்கத்துலேயே வந்து போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்கிற இடத்துல இவன் கப்பல் கட்டும் விஷயத்த பண்ணான் அப்படின்னா இவனுக்கு சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட் முடியும். பிரேசிலியன் கவர்மெண்ட் கொடுத்த டெட்லைனுக்குள்ளே இவங்களால வந்துட்டு இதை பண்ணி கொடுக்க முடியும். பட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த புது ஊரில் போய் வைசாக் பக்கத்தில் இருக்குது, அந்த ஊர் பேருன்னு துகராஜப்பட்டினத்தில் போய் இவங்க இதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே பெரிய ஒரு அந்த ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் இடம் கேட்கறது கிடைக்குது. பட் ஆனால் விஷயம் எதுவும் இல்லை, அது எல்லாத்தையும் புதுசாக கட்டணும், அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுது. அப்போ அது மாதிரி இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இது எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரில. அந்த கம்பெனி வந்து 3 மாதத்தில் அவசரமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டு அந்த அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பாதி ஆகுதுன்னா 2 காரணமாக தான் இருக்கணும். ஒன்று, ஆந்திராவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலே பெரிய கம்பெனி ஆரம்பிக்க முடியும். ஓகே. 2, இங்கே கமிஷன் ஜாஸ்தி இருக்குது. இது 2 காரணம் தான். இல்லை 2மே காரணமாக இருக்கலாம். இதில் கமிஷனும் இருந்திருக்கும் அண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஒரு கம்பெனி அவன் அடிடாஸுக்கு ஷூ மேக் பண்ணுற கம்பெனி ஹுவாஸ்வாங்குங்கிறவன்,
அடிடாஸ் மாதிரி ஒரு பெரிய பிராண்டுக்கு ஷூ மேக் பண்ணுற கம்பெனி ஒரு 15,000 டைரக்ட் எம்ப்ளாயீஸை தமிழ்நாடுக்கோ இல்லை அவன் எங்கே போகிறானோ அங்கே கொண்டு வரான். இப்போ ஆந்திராலையும் அதே 15,000 டைரக்ட் எம்ப்ளாயீஸ் கொண்டு வரான். அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பாதி தான் ஆகுதுன்னா நம்மளுக்கு அது ஒரு ரெட் ஃப்ளாக் இல்லை? அது எவ்வளோ பெரிய ரெட் ஃப்ளாக் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. அண்ட் இப்போ வந்து மினிஸ்டர் கீர்த்தனா விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி தான் போன கவர்மெண்ட்டில் ஹெச்டி ஹுண்டை கிட்டேயும் டக்கு போயிருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஹெச்டி ஹுண்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மீட் பண்ணி பேசிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே லாஸ்ட் செப்டம்பர்லேயே 2025லேயே பேசிட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு பவர் இல்லாத போது தான் ப்ரிலிமினரி எம்ஓயு டெல்லியில் வச்சு சைன் பண்ணுறாங்க. காப்பந்து அரசா இருந்த டைம்ல சொல்றீங்க? ஆமாம், ஏப்ரல் 10-20 வாக்கில் டெல்லியில் வச்சு ப்ரிலிமினரி எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. இப்போ ஆஸ் அ நியூ கவர்மெண்ட் டிவிகே ஹேஸ் திஸ் மேண்டேட் டு கோ அண்ட் ஸ்டார்ட் அந்த இனிஷியேஷனுக்கான வேலைகளையும் ஊர்ஜிதங்களையும் கொடுக்கணும்ல. முன்ன மாதிரி கிடையாது சார். $4 billion இன்வெஸ்ட் பண்றாங்க. நாங்க அரசா வர்றதுக்கு முன்னாடி காப்பந்து அரசு இந்த டைம்ல வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி டெல்லியில வச்சு சைன் பண்ணிருக்கீங்க அக்ரிமெண்ட்டை. இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டாக வந்துட்டோம், எங்க சைடில் இதை நாங்கள் ப்ரொசீட் பண்றதுக்கு எல்லா தரப்புல வந்து நாங்கள் வந்து முயற்சிகள் எடுக்கிறோம், வாங்க நம்ம பண்ணலான்ற ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டாக்ஸ். அதுக்காக அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் போயிருக்கிறாங்க, அந்த மினிஸ்டர் ஆகக்கூடியவங்க. $4 billion கிட்டத்தட்ட 38,000 கோடி அந்த கம்பெனி இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகுது, ஹெச்டி ஹுண்டே. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கடமை அவங்களுக்கு தேவையான லேண்டு ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கறது. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த எஸ்பிவி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எஸ்பிவியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வேலை என்ன? லேண்ட், அவங்களுக்கு தேவையான லேண்டை அலாட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கை யார் ஆரம்பிக்கணும்? லேண்டே இல்லைன்னா அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? பில்டிங் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான இடத்த கொடுக்கணும், அந்த விஷயத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும், லேண்டை ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கணும். செகண்ட், இந்த லேண்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 6,000 கோடி ரூபா பணம் ஒதுக்குறாங்க பேசிக் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு, பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ லேண்டு வந்து இவர்கிட்ட நம்ம வாங்குறோன்னா அவருக்கு ஒரு பணம் கொடுக்கணும்ல, அது யார் கொடுப்பா? அதை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஹைவேஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, மெட்ரோக்கு எடுக்கும் போதுக்குலாம் லேண்டுக்கு பணம் கொடுத்துட்டு தான் அந்த லேண்டை எடுப்பாங்க, ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு. அந்த ப்ரொக்யூரிங்க்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த ஹெச்டி ஹுண்டைன்ற மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறான்னும் பொழுது நீ எந்த தேதியில் உனக்கு ஒர்க் ஆரம்பிக்கணும், நான் எந்த தேதியில் உனக்கு வேலையை பண்ணி கொடுக்கணும்? நீ 2,000 ஏக்கர் கேட்குற, ஃபஸ்ட்டு ஒரு 500 ஏக்கர் இந்த லொக்கேஷன் வந்து கொடுத்தா போதுமா? இந்த டாக்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நடத்த முடியும். கரெக்ட். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் லேண்ட் ஓனர். கரெக்ட். அதுக்கான வேலை தான் இப்போ நடந்திருக்கு. இது இவங்க போயிட்டு நாங்கள் தான் இவங்களை கொண்டு வந்தோம்னு சொல்லலை, ஆனால் ப்ரிலிமினரி எம்ஓயூவில் இருக்கிறத அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேண்டியது இப்போ இருக்க மினிஸ்டர் கீர்த்தனா மேடமுடைய வேலை. அந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்திருக்கிறாங்க. ஒரு நல்ல இணக்கமான போக்கை அந்த கம்பெனிக்கிட்டையும் காட்டியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கேரண்டி பண்ணியிருக்காங்க. இதனால் டவுட்டு தான் ப்ரிலிமினரி ஏன் இந்த ப்ரிலிமினரி எம்ஓயூன்னு சொல்றேன்னா, வாஷ்வாங் தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ரிலிமினரி எம்ஓயூ சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போயிட்டான். அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து முன்னமே போயிட்டு பேசிட்டு வர்றது வந்து கரெக்டான ஆக்ஷன் டேக்கன். ஸோ இதுக்கப்புறம் இது வந்தது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்ததுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது டிஎம்கேவா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது டிவிகேவான்லாம் பேச முடியாது. அதெல்லாம் பேசுறதே தப்பு. ஏன்னா போர்ட்டுங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு, இங்கே இருக்கிற எல்லா போர்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாடி. எப்படி ரயில்வேஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்தன்னு சொல்ல முடியாதோ, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தால் கூட அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். சென்னையிலே இருந்தால் கூட அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். அதே மாதிரி போர்ட்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த போர்ட்டை சுற்றி நடக்கக்கூடிய வேலைகள், இப்போ தூத்துக்குடி போர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வருவாய் அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே டைரக்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் ஷிப் பில்டிங் யார்டுன்னு வரும்பொழுது அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 50-50 எஸ்பிவியில் வராங்க. இதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணதில்ல, அந்த கம்பெனி மேஜர் ஷேர் எடுத்துப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் அவர் இருக்கோம், நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் வந்து ப்ரைவேட் கம்பெனினா நீங்கள் நான் 50-50. இப்போ நம்ம அவர்கிட்ட போய் நெகோஷியேட் பண்ணுறோம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து லேண்டு கொடுக்குறோம், 6,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீ என்ன கொடுக்குற? நான் 30,000 கோடி போட்டு ஷிப் பில்டிங் யார்டை வந்து உருவாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா, சரி உனக்கு என்ன ஷேர் வேணும்? எனக்கு 60% ஷேர். ஓகே, நம்மளது 40%, உனக்கு 20, எனக்கு 20. இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதெல்லாம் உருவாக்குனது மத்திய அரசாங்கம். இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய இன்வால்மெண்ட்டோ சம்மந்தம் இல்லைனா நான் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்லாம் போய் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல முடியாது.
இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. குஜராத்லேயே நடக்குது, மகாராஷ்டிரா நடக்குது, கர்நாடகா, கேரளா எல்லா கோஸ்டல் ரீஜன்லேயும் நடக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்குது. ஸோ நோபடி கேன் கிளைம் தேர் கிரெடிட். ஸோ அப்போ இப்போ இதில் இந்த எல்என்டி மேட்டர் பற்றி நீங்கள் நடுவில் சொன்னீங்க. அப்போயே உடனே கேட்கணும்னு வந்தேன். அதுக்கப்புறமா சரி இந்த ஃப்ளோவில் போகிறீங்கன்னு விட்டுட்டேன். இப்போ இந்த எல்என்டி வந்து ஒரு டைமில் இந்த போர்ட், இப்போ நீங்கள் அதானி போர்ட்டுன்னு சொல்கிறதா அந்த எல்என்டி போர்ட்டுலாம் ஒன்று தானே? காட்டுப்பள்ளி. ரைட், காட்டுப்பள்ளியில் இருக்கிறது. இது வந்து ஏன் வந்துட்டு அதானி போர்ட்டாக மாறிச்சு, ஏன் வந்து ஒரு ப்ரைவேட்டாக மாறி? ஏன்னா அந்த டைமில் அது வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. போர்ட் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சு, போர்ட் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் வந்து இது வந்து அதானிக்கு மாறிடுச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதானிக்கு இது ஏன் போச்சு அப்படின்ற எல்என்டி போர்ட் கட்டினாங்க. காட்டுப்பள்ளிங்கிறது இங்கேருந்து எண்ணூர் பக்கத்தில் இருக்குது. எண்ணூரில் நமக்கு ஒரு போர்ட் இருக்குது, சென்னையில் எண்ணூர்லேயும் ஒரு போர்ட் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு தள்ளி காட்டுப்பள்ளியில் எல்என்டி வந்து ஒரு ப்ரைவேட் போர்ட்டு தான் உருவாக்குனாங்க. மேஜர் அஜெண்டா அந்த போர்ட் வந்து 2008-9 டைமில் வந்து அந்த போர்ட்டை வந்து ரெடி பண்ணாங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைமுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த போர்ட்டை உருவாக்கினாங்க. அப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சு. 2011 வேற கவர்மெண்ட் வந்துருச்சு. ஏடிஎம்கே வருது. அப்போ ஏடிஎம்கே வந்துருச்சு. இவங்க 2008லேயே இது பண்ணதுனால 2011-12 இதை லான்ச் பண்ணும்பொழுது அப்போ இருந்த கவர்மெண்ட்டுக்கும் எல்என்டிக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்கள வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் சில பல விஷயங்கள் கவர்மெண்ட் மாறினாலே யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே கொடுத்தியா எனக்கும் கொடு, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள். இதனால் வந்து எல்என்டினால் ஒரு 3-4 வருஷத்துக்கு அந்த போர்ட்டோடைய கெப்பாசிட்டியில் 5% தான் அவங்களுக்கு ஆர்டர் இருந்தது. வெறும் 5% கெப்பாசிட்டியில் அந்த போர்ட்டை ரன் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட் லாஸ். இந்த படத்துலலாம் வர மாதிரி. ஆமாம், நீ எனக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கல அப்படின்னா உனக்கு எந்த டெண்டர் வராது, உனக்கு ப்ராஜெக்ட் வராது, எதுவும் வராது, நீ சும்மாவே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. 5%. அண்ட் அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போர்ட்டு. ரொம்ப ஹை அட்வான்ஸ் டெக்னாலஜிஸோடு அந்த போர்ட்டை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதில் ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லும் பொழுது அந்த காற்று எந்த டைரெக்ஷனில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர்ஸை பேக் பண்ணும்பொழுது கம்மியான இடத்துல நிறைய கண்டெய்னர்ஸ் பேக் பண்ணலாம். அந்த மாதிரி பயங்கர டெக்னாலஜிக்கலாக அவங்க வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த போர்ட்டில். அண்ட் அதோட கெப்பாசிட்டியில் 5% தான் ஒர்க் பண்ண முடியும்னும் பொழுது வருஷத்துக்கு 95% நஷ்டத்தில் வேலை செஞ்சு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட 1800 கோடிக்கு அந்த போர்ட்டை மட்டும் அதானிக்கு வந்து 97% விற்றுட்டாங்க. 2016-17 டைமில் வந்து அதை விற்றுட்ட பிறகு இப்போ அதானி போர்ட் ஆகிடுச்சு அது. ஆனால் அதில் ஒரு ஷிப் பில்டிங் யார்டு இருக்குது. அந்த ஷிப் பில்டிங் யார்டு வந்து எல்என்டி தான் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்த உடனே எல்என்டிக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் எங்களுக்கு எந்த கையூட்டும் தேவையில்லை, இந்த இதெல்லாம் வேண்டான்ட்டு இவங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் மினிஸ்டர்ஸ்லேருந்து சிஎம்லேருந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கிறதுனால எல்என்டிக்கு திருப்பி தைரியம் வந்து அந்த போர்ட்டில் அந்த ஷிப் பில்டிங் யார்டில் கிட்டத்தட்ட 1500 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஸ், இப்போ ரீசெண்டாக வந்திருந்த ஒரு இது. ஸோ எல்என்டி மூலமாக இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கு. டோட்டலாக வந்து ஒரு இங்கே அங்கே 18,000 கோடி கிட்ட வந்துட்டு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். அதில் வந்து ஒரு 4500 எம்ப்ளாயீஸ் கிட்ட எங்களால் இதில் கொடுக்க முடியுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா எல்என்டி வந்து திரும்ப நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடின்னு தமிழ்நாடு மேலே ஒரு நம்பிக்கையை ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்ப கொண்டு வந்துருக்கு. ஆமாம், ஏன்னா பெரிய சூடு இல்லை, பெரிய காயம் பட்டிருக்காங்க அதில். அதுக்கப்புறம் நீங்கள் 18,000 நீங்கள் ஒரு இது பண்ணுறாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு மேலே ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கு நம்பிக்கை வந்திருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு நற்சான்றுங்கிற குட் சர்டிஃபிகேட். அண்ட் இப்போ இன்னொரு விஷயமும் வந்துட்டு இது டிஎன்இபி சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. மல்டிப்புளாக ஒரு இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இதுவும் பிரச்சனைன்னு சொல்லலான்ற மாதிரி ஒரு நிறைய வேஸில் வந்து மினிஸ்ட்ரி இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. நிர்மல்குமார் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம் இந்த பீரியட். பட் இதுலையுமே கூட வந்து அவங்கள சைட்லேருந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு விஷயமா நடந்துக்கிற மாதிரியும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நாங்கள் நடத்தணும். நாங்கள் வந்து ஒரு 650 பேர், நான் வந்து சுமார் 50 பேர் வருவாங்க, ஒரு சின்ன ஹால் புக் பண்ணலாம்னு நினச்சேன். பார்த்தா ஒரு 650 ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா கடத்தில் ஒரு 1500 பேர் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. ஒரு பெரிய ஹால் புக் பண்ணி நாங்கள் இந்த மீட்டிங் நடத்திருக்கோம். வெரி ஹாப்பின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. அது மூலமாக என்ன நடந்திருக்குது, என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த முக்கியமான பிஎஸ்யூ வந்து டிஎன்இபி. ஓகே, தேவையான பவரை வெளிலேருந்து வாங்குறாங்க, சிவிலியன்ஸுக்கு கொடுக்குறாங்க. நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு காசு வாங்குறாங்க, இவங்க வெளியே இருந்து வாங்குறாங்கல்ல அதுக்கு ஒரு பணம் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ இதில் இந்த சோலார் எனர்ஜிலேருந்து உருவாகக்கூடிய கரண்ட்டை மற்ற ஸ்டேட்லாம் 2 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 2 ரூபா 50 காசுக்கு வாங்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 7 ரூபா 50 காசு. ஏன் அவ்வளோ ஜாஸ்தி வாங்குற? டிரான்ஸ்ஃபார்மரை விட்டுருவோம், அந்த ஊழலை வந்து பேசி பேசி புளிச்சு போச்சு, பண்ணிட்டாங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதில் பவர் பர்ச்சேஸில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் வந்து ரொம்ப பெருசு.
₹2000 மதிப்புள்ள பொருளை ஏன் ₹7000 வாங்குற? ஒரு யூனிட்னா நீ ஒரு ஆண்டுக்கு எத்தனை மெகாவாட் வாங்குற? அப்போ எவ்வளோ பணம் அதில் விரயமாகுது? இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோன்னா செலவை கம்மி பண்ணணும், வரவை இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்க செலவையும் இன்க்ரீஸ் பண்ணி வரவையும் இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா வரவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஈபி வந்து 50%க்கு மேலே விலை ஏற்றிட்டாங்க. கன்சம்ஷனும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. கன்சம்ஷனும் ஜாஸ்தி ஆகுது, ப்ரைஸ் பர் யூனிட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு லாஸ்ட் 5 இயர்ஸில். இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பர் மந்த் பேஸ் ப்ரைஸ் வச்சிருக்கிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. உதாரணத்துக்கு ஆந்திராவை எடுத்துப்போம், தமிழ்நாடு எடுத்துப்போம். எல்டிடி யூனிட்டுக்கு ஆந்திராவில் ஒரு யூனிட்டுக்கு ₹75 பேஸ் ப்ரைஸ், தமிழ்நாட்டில் ₹300. எல்டிடியில் நீங்கள் வந்து 200 கேவிஏ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேவிஏக்கு ₹300 தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. நீங்கள் 200 கேவிஏ வாங்குறீங்கன்னா 200 × 300 ₹60,000 நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தால் எல்டிடிக்கு வந்து மாதம் கட்டணும். அது 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 அப்படின்னா பேஸ் ப்ரைஸ்னால் என்னென்னா, நீங்கள் இந்த கம்பெனிக்கு பவர் வாங்கிட்டீங்க, நீங்கள் எந்த மிஷினுமே ஆன் பண்ணலனா கூட நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், கம்பல்சரி பணம். இதில் மிஷினை ஆன் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அந்த யூனிட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா 7.5 to 12 rupees வந்து அது தனி. அது இல்லாமல் இந்த பேஸ் ப்ரைஸு 200 கேவிஏக்கு நீங்கள் வந்து ₹300 ஒரு கேவிஏக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 2000 to 300 60,000. இதுவே நீங்கள் ஆந்திராவில் வச்சிங்கன்னா ₹75 தான். 75 × 200 7,500 ₹15,000 தான் கட்டணும் மாதம் பேஸ் ப்ரைஸ். 60,000 எங்க 15,000 எங்க 4 மடங்கு அவங்களோட. நம்ம இது இந்த மாதிரி நம்ம ஏன் அவ்வளோ பேஸ் ப்ரைஸ் வச்சுருக்கிறோன்னா, நம்மளுடைய பவர் பர்ச்சேஸே ஜாஸ்தியாக இருக்கு. அதிகமாக நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், அப்போ நான் அதை நஷ்டத்துக்கு விற்க முடியாது, அப்போ அதை விட நான் ப்ராஃபிட் விற்றாகணுன்ற ஒரு சூழ்நிலை. கரெக்ட். அப்போ இதை டிவிகே கவர்மெண்ட்டில் மாற்றணும் அப்படின்னா, அப்போ இவங்களுடைய அடுத்த தடவை வாங்குறத கம்மி பண்ணணும். அப்போ அடுத்த முறை இவங்க வாங்குறதையோ இல்லை நெக்ஸ்ட் டீல்லையோ வந்து இவங்க வாங்குற பர்ச்சேஸோடைய இல்லை பவர் வந்து கம்மியாக இருக்கணும். ரேட்டை கம்மியாக வச்சு வாங்கினா தான் இவங்க குறைக்க முடியும். இப்போ உடனடியாக குறைக்க முடியாது. இவங்க முதல்ல பவர் பர்ச்சேஸை கம்மி பண்ணணும். ரெண்டாவது, இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய பவர் இருக்குல்ல, ₹2,000 பர் யூனிட் கிடைக்கிற பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மீட்டிங். இப்போ இந்த சோலார் பவர் ஜெனரேட்டர்ஸு, விண்ட்மில் பவர் ஜெனரேட்டர்ஸு, ஹைட்ரோ பவர் ஜெனரேட்டர்ஸ், இவங்களெல்லாம் ப்ரைவேட் பார்ட்டியில் தெர்மல் பவர் ஜெனரேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாடுல. ப்ரைவேட்டாக கம்பெனி ரன் பண்ணி தெர்மலில் வந்து கோல்லாம் போட்டு எரித்து பவர் ஜென்ரேட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு விற்பாங்க. அந்த மாதிரியான கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பவரை வந்து இன்னும் நல்லா பண்ணு, உன் கம்பெனி இன்னும் டபுள் பண்ணு, இன்னும் எக்ஸ்பேன்ஷனுக்கு போ, இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம வந்து சோலார் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். அது ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும்பொழுது நமக்கு ₹2,000 யூனிட் கிடைக்கும். அப்படின்னும்பொழுது நம்ம இப்போ ₹11 ₹12 விற்கிறத கம்மி பண்ண முடியும், பேஸ் ப்ரைஸை கம்மி பண்ண முடியும். இங்கேயும் இண்டஸ்ட்ரீஸ் வளரும். ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் வேலை செஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மட்டும் வேலை செஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும், கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் வேலை செய்யணும். எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான கரண்ட்டை கொடுக்கறதுக்கான வேலையை டிஎன்இபி பண்ணணும். கம்மி காசில் நல்ல கரண்ட்டு நல்ல ஃப்ளோவில் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு இபி ஒர்க் பண்ணணும். சிப்காட்டு இந்த மாதிரி உண்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு லேண்டு கிடைக்கிறதுக்கான வேலையை செய்யணும். ஸோ இட் இஸ் அன் இன்டர்லிங்க்டு. மொத்த கவர்மெண்ட்டுமே சேர்ந்து வேலை செஞ்சால் தான் இது ஏதாவது பண்ண முடியும். இந்த மொத்த சிஸ்டமே என்னென்னமோ பண்ண வேண்டியது சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் they'll do something great. ஏன்னா 5 வருஷம் முடிவில் டிவிகேவுடைய ஆட்சி எப்படி இருக்கும், திமுகவோட இது சைட்லேருந்து பார்க்கும்போது 6 மாதம் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சைடு 3 மாதம் கூட நிற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு 5 வருடங்கள் போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அதை எப்படிலாம் சரி பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம குறைச்சி வாங்கலாம், ஸோ தட் கொடுக்குறத மக்களுக்கு கம்மியாக கொடுக்கலான்ற மாதிரி ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்களை சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க. திரும்ப மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.